ஊழல் செய்த தனது மருமகனின் தலையை வெட்டி 16ஆம் நூற்றாண்டின் நல்லாட்சிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி. தமிழகத்தில் மூவேந்தர்களுக்கு பின் சுதந்திர காலம் வரை தமிழ் இறையாண்மை தர்மங்களை பண்பாடு மாறாமல் பாதுகாத்து வந்தவர்கள் சேதுபதிகள். ராமர் தனக்கு உதவி செய்த மறவர்களை ராமர் பாலம் மற்றும் சீதா பிராட்டியால் உருவாக்கப்பட்ட ராமலிங்கத்தையும் பாதுகாக்கும்படி கட்டளையிட்டார். பாலத்துக்கு பாதுகாப்பாளர் அல்லது உரிமையாளர் என்ற பொருள்படும்படி சேதுபதி என்ற பட்டம் கொடுத்தார் என்று புராண கதைகள் வாயிலாக அறிய முடிகிறது. உலகெங்கிலும் இருந்து வரும் யாத்திரீர்களை ராமேஸ்வரம் தீவுக்கு தோணிக்கரை வழியாக படகுகளில் அழைத்து சென்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனத்திற்கு பின் மீண்டும் பாதுகாப்பாக அழைத்து வருவது இவர்களின் தலையான கடமையாக இருந்து வந்தது. 1674 முதல் 1710 வரை ஆண்ட கிழவன் சேதுபதிக்கு ஆண் வாரிசு இல்லாததால் அவரது மருமகன் விஜய ரகுநாத சேதுபதி என்ற பெயருடன் பட்டத்துக்கு வந்தார். இவர் தோணிக்கரையிலிருந்து யாத்திரீர்களை அழைத்து செல்லும் பொறுப்புகளை தனது 2 மகள்களான சீனி நாச்சியார் மற்றும் லட்சுமி நாச்சியாரின் கணவர் தண்டபாணியிடம் ஒப்படைத்திருந்தார். பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்டபாணி யாத்திரீர்களிடம் தலா 1 பணம், தற்போதைய மதிப்பு 96 காசு கட்டணமாக வசூலித்து வந்தார். இதை பற்றி மன்னரிடம் எந்தவித அனுமதியும் பெறாமல் அரசுக்கு விரோதமான முறையில் வசூலில் ஈடுபட்டார். இமயமலையிலிருந்து நடந்து வந்த நிர்வாண சாமியாரிடம் பணம் கொடுத்தால்தான் படகில் ஏற்றுவேன் என்று தகராறு செய்தார். இதனால் விரக்தியடைந்த அந்த சாமியார் ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று அங்கிருந்த மன்னனிடம் இறைவனை தரிசிக்க விடாத நீயும் ஒரு அரசனா என்று தூற்றினார். கட்டணம் வசூல் செய்யும் தகவல் விஜய ரகுநாத சேதுபதிக்கு தெரிய வர அதனை மாறுவேடத்தில் சென்று உறுதி செய்தார். தனது 2 மகள்களையும் அழைத்து விஷயத்தை கூறாமல், அம்மா, சிவதுரோகம் செய்தவருக்கு என்ன தண்டனை தரலாம் என கேட்க அவர்களோ தலையை துண்டிப்பதுதான் சரியான தண்டனை என்றார். மன்னரோ மிக வேண்டியவராக இருந்தால் என்ன செய்வது என கேட்க யாராக இருந்தாலும் தண்டனை வழங்க வேண்டும் என மகள்கள் கூறினர். இதன்பின் மன்னர் விஷயத்தை கூறியதும் பதறிய மகள்கள் தாங்கள் கணவரோடு உடன்கட்டை ஏற அனுமதிக்க வேண்டும் என கேட்டனர். மன்னர் உத்தரவுப்படி மருமகன் தண்டபாணி தலை துண்டிக்கப்பட்டு 2 மகள்களும் உடன்கட்டை ஏறினர். இறுகிய மனதோடு கடமையை நிறைவேற்றிய மன்னர் மருமகன் சேர்த்து வைத்திருந்த சொத்து நிதியிலிருந்து தனது மகள்களின் நினைவாக பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் தங்கச்சி மடம் மற்றும் அக்கால் மடம் என்று அமைத்து அதில் யாத்திரீர்கள் தங்கி செல்லும் வகையில் மடங்களை உருவாக்கினார். தற்போது சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் அக்கால் மடத்தில் உள்ள மடம் இடிக்கப்பட்டு விட்டது. தங்கச்சி மடத்தில் உள்ள மடம் மட்டுமே சிறிது சிறிதாக அழிந்து வருகிறது. ஊழலே இருக்கக்கூடாது என நினைத்த மன்னர் வாழ்ந்த பூமியில் தற்போது ஊழலுக்கு பஞ்சமில்லை என்பதுதான் வேதனையான விஷயம்.